ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பாவின் வாக்கை கேட்ட 60 நிமிஷத்துல கண்டிப்பா நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன். யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சாங்களோ அதுக்குரிய தண்டனையை அவங்க கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. நீ எதன் மீதும் கோபப்படாமல் எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய். நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் எப்போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும். நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் செய்யாத பிள்ளையாக தானே இருக்க. கண்டிப்பாக நீ செஞ்ச புண்ணியங்களின் பலனையும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தி கொடுத்து என் அருளால் பல அற்புதங்களையும் நான் நிகழ்த்த தான் போகிறேன். நீயே சற்றும் எதிர்பார்க்காத ஆச்சரியங்களாக உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்கி தருவேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்து நீ மகிழ்ச்சியை சந்தோஷமாய் அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. என்ன நடந்தாலும் எல்லாமே என் சாயப்பாவின் செயல்தான் நினச்சி வாழ்க்கை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை என் கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. உன் ஆரோக்கியத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்தினா போதும். உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னையிலேருந்து உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது. நீ எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரும். உன் வீட்டின் பணப்பெட்டி நிரம்பி வழியும்படியும் உனக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எவ்வளவுதான் நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போதும் நீ என் மேலே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருந்ததின் பலனாக இப்போ பல மடங்கு வெற்றியை உனக்கு கொடுக்க போகிறேன். உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எப்போ நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எந்த விதத்திலும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கிட்டியோ அப்போதே நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமேல் நீ நினைப்பது போல நீ ஆசைப்படுவது போல எல்லாமே நல்லபடியாக நடந்து வாழ்க்கையை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ தயாராகு. இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போகிறேன். நீ சரியாக நடந்தாலும் உன் முகத்தில் புன்னகை சேரும்போது வசீகரிக்கும் சக்தி அதிகரிக்கும். அதனால் செயல்களை சரியாக செய்வது மட்டும் பெருசு இல்லை, முகத்தை சிரிப்பாக சந்தோஷமாக வச்சுக்கிறதும் பெருசுன்றதை புரிஞ்சு நடந்துக்கும். உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பரிசுகளையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசும் காலம் வரும். உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையே இப்போ அடியோட மாறப்போகுது என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு நன்மைகளை அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். என் மேலே நீ வச்சிருக்க அன்பு எல்லை இல்லாததுன்னு எனக்கு தெரியும். நீயே என்னை மறந்தாலும் இந்த சாயப்பா உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் விலகி போக மாட்டேன். மனமுடைந்து நீ சிந்தும் கண்ணீர் துளிகளை எல்லாம் தொடச்சி உன் கண்ணீருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தருவதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கும் முயற்சி செஞ்சதுக்கும்னு நீ செய்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்ல பலனை கொடுப்பேன். உன் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டாதே. உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும். சில சமயங்களில் உனக்கு வேலை அதிகமாக இருக்குது, கஷ்டம் அதிகமாக இருக்குன்னு வளைச்சி புலம்புறதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்ணும் கருத்துமாக உன் உழைப்பை கவனமோடு செய்யக்கூடிய உனக்கு உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற நல்ல பலனை நான் கொடுக்குறேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நடக்கிற பல விஷயங்கள் உனக்கே வினோதமாக இருக்கலாம். ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக இப்படி நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் நடக்கிற விஷயங்களை எல்லாம் சரி செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த விஷயம் நடந்தாலும்
ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சு யோசிச்சு திறமையாக செயல்படு. ஏதாவது ஒரு வடிவத்தில் நான் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. அடுத்தவங்களை நம்புனீனா அது சில நேரங்களில் உன்னுடைய பலவீனமாக மாறிடும். பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் உன்னுடைய துணையாகவே இருந்தாலும் கூட அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை உனக்கு வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உன் சுய உழைப்பால், உன் சுய சிந்தனையால், சுய முயற்சியால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தயாராகு. பல பேர் அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டு காரியத்தை சாதிக்க தான் முயற்சி செய்வாங்களே தவிர உனக்காக என்ன செய்யணும், நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்காதவர்களாகவே உன் கூட இருக்காங்க. அதனால் முதல்ல எது உன்னுடைய பலம், எது உன்னுடைய பலவீனங்கிறத தெரிஞ்சுக்கோ. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காம அமைதியாக உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்க பழகு. உனக்கான உண்மையை உனக்கு விளங்கும்படியாக உன் வாழ்க்கையை பற்றின ரகசியங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன். கஷ்டமான மனிதர்களிலிருந்தும், அதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் மனிதர்களிடமிருந்தும், உனக்கு கவலையை உருவாக்கும் மனிதர்களிடமிருந்தும் உன்னை விலக்கி வச்சு உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மேலே அளவு கடந்த பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல மாற்றங்களையே உருவாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட இந்த சாயப்பா அதுக்குரிய பலனை இப்போது கொடுக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். சில நேரங்களில் நீ அதிக எதிர்மறை எண்ணங்களால் எதிர்மறை ஆற்றலிலேயே மூழ்கி போய் கிடைக்கிறாய். நீ நினைப்பது போல எதுவும் தவறாக நடக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. மனசுக்குள்ள அமைதியை கொண்டு வா. நல்ல செயல்களை செய்து நேர்மறை எண்ணங்களால் உன் மனசில் நிரப்பிக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். தினமும் என்னுடைய உதியை உன் நெத்தியில் வைக்க மறக்காதே. என் உதியை நீ தினமும் விட்டு கொள்ளும்போது அதன் மூலமாக உன் உடலில் இருக்கிற நோய் நொடிகளும் மன கஷ்டங்களும் குறைஞ்சு நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ முடியும். அதே போல் உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். எதையும் யோசித்து நீ மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். பதட்டப்படாமல் அமைதியாக இரு. பல பேர் உனக்கு தொல்லை செய்வதாக, பிரச்சனையை கொடுப்பதாக நினைக்காதே. பல பேர் உன்கிட்ட பலவிதமான உதவிகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் உன்னிடம் ஒரே நேரத்தில் உன் தேவையை எதிர்பார்க்கும் போது எரிச்சல் படாமல் உன்னால் முடிஞ்ச நல்லதையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா செஞ்சு கொடு. மற்றவங்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிறதும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதும் கூட ஒரு விதமான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் விஷயம்தான். என் அருளால் உனக்கு கிடைச்ச அழகான வாழ்க்கையிலிருந்து நீ மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது அதன் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் நீ பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இப்போ பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்க. எல்லாமே எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை இந்த சாயப்பா சரி செய்கிறேன். உன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையும் எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டே வா. உன் வாழ்க்கையை நான் உனக்கு பிடிச்ச விதத்தில் மாற்றி காட்டுறேன். யாருக்கும் துன்பம் நினைக்காத உனக்கு துன்பமும் பிரச்சனையும் கஷ்டமும் மாறி மாறி வருதேன்னு கவலைப்படாத. அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வு கொடுப்பேன். எந்த விதத்திலும் எதிர்வினையை ஆற்ற வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் இந்த சாயப்பா சரி செஞ்சு கொடுப்பேன். பொறுமையை கடைப்பிடி. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உனக்கு நல்லதாக, உனக்கு சாதகமாக இந்த சாயப்பா மாற்றி கொடுப்பேன் செல்லமே. சிறுத்தையை போல இரையை பொறுத்திருந்து வேட்டையாடு. அதாவது நீ வெற்றி பெறுவதற்கான விஷயத்தில் உன்னுடைய இலக்கை அடைவதில் பொறுத்திருந்து சரியான முயற்சி செஞ்சு அதை சிறப்பாக செஞ்சிடுன்னு சொல்கிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என்ன பேசினாலும் உனக்கு என்ன வேணுங்கிறமோ அதை அடைவதற்காக முன்னேறி போயிட்டே இரு. நீ நினச்சதை அடையும் வரைக்கும், நீ நினச்சதை நடத்துகிற வரைக்கும் ஒருபோதும் பின்வாங்க வேண்டாம். உனக்கு துணையா இந்த சாயப்பா எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். உன் மனசில் இருக்க ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். உன் கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்ய பழகு. உன் வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான வெற்றியை தர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு.
இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அது இப்போது நல்லபடியாக உன்னை வந்து சேரப்போகுது. நான் உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் கனவுகளையும் நனவாக்கி உனக்கான நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்.